அதாவது இந்த உலகத்திலே பொண்டாட்டி மேலே பாசமும் அன்பும் ஆசையும் வச்சிருக்கிற யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த நண்டு தான். நண்டு தான் பொண்டாட்டி மேலே அக்கறையாக இருக்கும். அது தான் பொண்டாட்டி மட்டும் இல்லை, அடுத்தவன் பொண்டாட்டி மேலே அக்கறையாக இருக்கும். அது தப்பு. சாரி மச்சி. அதோடைய குணமே பொண்டாட்டி மேலே வாழ்கிறதேன். புருஷன் கூட வாழ்கிறதே அதோடைய குணாசியமே. அதாவது நண்டு மாதிரியே மனுஷங்களும் இருக்கணும். பொண்டாட்டினா உசுரை விடணும், பொண்டாட்டிக்கா உயிரை கொடுக்கணும். இதை என்னால மட்டுமில்ல, இந்த நாட்டில் இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கணும். எப்படி பார்த்தீங்களா, 24 மணி நேரமும் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சிட்டே படுத்துக்குமா நண்டு. ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா அந்த புருஷன் நண்டு வந்து ஆபத்தில் சிக்கி மாட்டி போயிருமாவான். ஆனால் அந்த புடை நண்டு மட்டும் தப்பிச்சுட்டு அடுத்து ஒரு பொண்டாட்டி தெரிவிக்குமாவான். இப்போ அடுத்து ஒரு புருஷன் தெரிவிக்குமாமா, அந்த புருஷன் கூட தான் வாழுமா. ஸோ நண்டு மாதிரி நீங்களும் பொண்டாட்டி மேலே ஆசையாக இருக்குன்னு, பொண்டாட்டி மேலே அக்கறையாக இருக்குன்னு சொல்லி, பொண்டாட்டி தான் முக்கியம், பொண்டாட்டி தான் வாழ்க்கை எல்லாமே. ஸோ நண்டு மாதிரி எல்லாருமே வாழுங்க அப்படின்னு சொல்லி உங்களை விளைவிக்கிறேன். அதாவது என் பையன் வந்து அவங்க பொண்ணை லவ் பண்ணிட்டான். சம்மந்தியா? ஆமா, ஆக போறாங்க. அவங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க சார். என்ன வைக்கிறாங்கன்னா, மாமியார் மாமனார் பையன் 3 பேரும் அவங்க பொண்ணுக்கு அடங்கி இருக்கணுமா. அடங்கி இருக்கணும்னா என்ன பொருள்? அது அவங்கள தான் கேட்கணும். என்னம்மா இது புதுசா இருக்கு? அடங்கி இருக்கணும் சார், ஏடிஎம் கார்டு முதல் கொண்டு சம்பளம், ஏடிஎம் கார்டு எல்லாமே பொண்ணு கையில கொடுத்துடணுமா. இப்ப நாங்க எங்க போறது? நீங்க என்ன பண்ணுவா? அப்ப எங்களுக்கு பாத்திரத்தை கொடுத்துருங்கன்ற. எங்க பொண்ணை நாங்க வளர்த்து உங்க கையில கொடுக்குறோம். எந்த நம்பிக்கையில உங்ககிட்ட கொடுக்குறோம்? நீங்க ஊர்பட்ட கடத்த லோன் எல்லாம் வாங்கி தலைமையில வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு யாரோட பொண்ணு கஷ்டப்படுதோ என்னோட பொண்ணு தான் கஷ்டப்படும். இல்லம்மா, அதுக்கு ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் அந்த பிள்ளைகிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு சம்பளம் வந்தவொடனே அந்த பிள்ளை எடுத்து வச்சுக்க. அதை நீ பாட்டில் சம்பளம் வந்தோடனே நீ லோன் கட்டுவ, அம்மாவுக்கு தேவை என்ன, அப்பாவுக்கு தேவை என்ன, இதெல்லாம் செய்வ. வெரி குட். ஆனால் எனக்கு புரியல. இப்போ அந்த எல்லாத்தையும் அது போல் வாங்கிச்சுன்னா அது பண்ணிக்கோம்ல. அதனால் கல்யாணம் பண்ணுறது முக்கியம் கிடையாது. ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, மொத்த கார்டையும் அந்த பிள்ளைகிட்ட கொடுத்தீங்கன்னா அதுவே உனக்கு ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்துட்டு ஃபோன் அடித்து எல்லாம் பண்ணிடுறேன். நீ இந்த காசெல்லாம் கட்ட வேண்டியதில்லை. இல்லை நீ தேவையில்லாமல் உங்கள் அப்பா அம்மாவுக்கு வாங்குற கடை நீ கட்டுவ. அந்த பிள்ளை சுதாரிப்பா அது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறேன். ஆமாம், உனக்கு என்ன தேவையோ அதை அந்த பிள்ளை செய்யும். அதனால் நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது மொத்த கார்டையுமே கொடுத்துருங்க. ஏடிஎம் கார்டை கொடுத்து, ஆதார் கார்டை கொடுத்து, ஓட்டர் ஐடியை கொடுத்து, ரேஷன் கார்டு எல்லா கார்டையும் கொடுத்துரு. அந்த பிள்ளை மொத்தமாக வச்சு வர அதுவாக வர சொல்ல பார்த்துக்கினேன். நீங்கள் ரெண்டும் தனிப்பட்ட முறையாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கலாம். அதனால் கல்யாணம் பண்ணுறது முக்கியம் கிடையாது. ஏடிஎம் கார்டு பொன்னடி கையில் கொடுத்தது அதான் முக்கியம். இவங்க பண்ணுறதுலாம் என்ன சார் அக்கிரமமாக இருக்குது சார். இவங்களாம் பண்ணுறது ரொம்ப மேரேஜ் ஆகி வாரத்தில் அவங்க அம்மா அத்தன் கூப்பிட்டேன். நான் அத்தனையை கூப்பிட்றேன். அவங்க பேசவே இல்லை. அத்தன் கூட அப்ப என்ன கூப்பிடணும்? அம்மான்னு கூப்பிட்டுருக்கணும் தானே. அம்மான்னு கூப்பிடணும் அவங்கள. ஏமா உங்க அம்மா அவங்க அம்மான்னு கூப்பிடணும்? என்னன்னா முறை வச்சு கூப்பிடுறது ஏதோ ஒரு என்ன சொல்றது மருமக மாமியார் மாதிரி இருக்கு. வேண்டாம், அம்மா பையன் மாதிரி ஒரு பாண்டிங் இருக்கணும்ன்றதுதான் அவங்களோட இருக்கிறதுல உண்மையிலே போங்கான விஷயம். இதெல்லாம் தான் மருமகம் கிடையாது, மகன், அத்தை கிடையாது, அம்மா, இதெல்லாம் தான் போங்க. ஏன் அவங்களா விருப்பப்பட்டு ஒன்று போறது ஓகே. அத்தைன்னு கூப்பிடுறது தானே உண்மையான முறை. அதை கூப்பிட்டுமே. அவங்க அண்ணங்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து மச்சான் தான் கூடணும். எனக்கே ஒரு ஆக்வர்டா இருக்கு. அவங்க வீட்டுல யாருமே அந்த முறை சொல்லியே கூட மாட்டாங்க. அவங்க ரிலேஷன் யாருமே. அப்படி எப்படி கூடுவீங்க? அவரோட அவங்கள நான் அண்ணன் கூடுறேன். அண்ணன் கூடுவீங்களா? அதாவது அது எனக்கே தெரில. ஏன்டா கல்யாணம் பண்ணால் ஒவ்வொரு கூப்பிட்றதானே முறைன்னு ஒன்று வச்சுருக்காங்க. பெற்றது அம்மா, அது போக பெற்றதோட கூட பிறந்தவங்களாம் சித்தி, சின்னம்மா, இப்படி அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. தான் பொண்டாட்டி கல்யாணம் பண்ண பொண்டாட்டியோடைய அம்மா உனக்கு அத்தை, அதுக்கு அத்தைன்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த அத்தையை விட்டுப்புட்டு அம்மானு கூப்பிட்டீங்கன்னா அவன் அப்போ அது புள்ள நீ கட்டினிய பொண்டாட்டி அது நம்ம தங்கச்சியா? கேட்கக்கூடாதுன்னு இருந்தா இப்போ கேட்குறேன் சொல்கிறான். தங்கச்சியை கூட்டி போய் என்ன பண்ணுவேன்? ஒன்றும் செய்ய முடியாத. அதனால் அம்மாவை அம்மானு கூப்பிடுங்க, அத்தையை அத்தைன்னு கூப்பிடுங்க, மாமாவை மாமான்னு கூப்பிடுங்க. அப்போ தான் நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும். அத்தையை போய் அம்மானு கூப்பிட்டீங்கன்னா
அப்புறம் அந்த புள்ள அந்த பொண்ணு கட்டினிய பொண்டாட்டி அது உன் தங்கச்சியா, அதை என்ன செய்வா ஃபர்ஸ்ட் நைட்டில்? ஒன்றும் செய்ய முடியாது. ஐயோ தெரியாம பண்ணிட்டேன், ஒரு அற்ப பத்திரம் நினைச்சு மன்னிச்சிருங்களேன். அத்தை அத்தை, பெரியம்மா பெரியம்மா, சித்தி சித்தி, பெரியப்பா பெரியப்பா, மாமா மாமா, மச்சான் மச்சான், அப்படி தான் கூப்பிடுனேன். நீ வரல மாற்றி அத்தையை போய் அம்மா, சித்தியை போய் அத்தை, மாமாவை போய் சித்தப்பா இப்படி கூப்பிட்டீங்கன்னா எப்படா முறை? தவறுதெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா அடி இப்போ அதுக்கு தானே அந்த முறையே வச்சுருக்காங்க. அதை சொல்லி கூப்பிட்றதுக்காக தான் முறை பண்ணியிருக்காங்க. அந்த முறையே மாற்றி நீ அதை மச்சனைங்க எல்லாம் நீ அண்ணன் தம்பின்னு கூப்பிட்டீங்கன்னா சொத்து கேட்பானே, அப்புறம் சொத்துக்கு இங்கே போவேன், அவன் சொத்து கேட்பேன், பங்காளி ஆகி போயிடுவேன். அதனால் அந்த முறைப்படி கூப்பிடுங்க, அதான் முக்கியம். அப்படித்தான் தெரிஞ்சுக்கலாம். அவங்க போட்டிருக்கிறது 5 பவுன், அந்த போட்டிருக்காங்கல்ல மாலை மாதிரி, அது வாங்குறதுக்கு பழைய நகை நல்ல நகை, அதுவும் நான் வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்த நகையெல்லாம் சேர்த்து 7.5 பவுன் கொடுத்துட்டு அந்த 5 பவுன் வாங்கிக்கிறாங்க மாடலுக்காக. 7.5 பவுன் கொடுத்துட்டு 5 பவுனா? ஆமா, இது புது டிசைன்னால அந்த ரேட்டுக்கு எடுத்துட்டோம். 5 பவுன் எங்க இருக்கு, 7.5 பவுன் எங்க இருக்கு? அதுக்குள்ள மச்சம் கம்மி அப்படின்ட்டு. ஆனா அது நல்ல நகை சார். துபாயில எல்லாம் அபுதாபி இதுல எல்லாம் அது பழசாயிடுச்சு சார். பழசு அழுக்கு கழுவுனா அவ்வளவு அழகா இருக்கும். அது வந்து 916. உண்மைதான், பழைய நகையை அழுக்கெல்லாம் துடைச்சி கழுவுனா அது பூசு மாதிரி ஆயிரும். அதை விட்டு 7 பவுனை கொண்டு போய் வச்சு 5 பவுன் வாங்கினா அந்த நெக்லஸ்ஸு, அந்த கிளிப்பு, இங்கிட்டு ஒரு கிளிப்பு, அந்த அந்த மாதிரி டிசைனாக உள்ளதாக வாங்கினாலுமே விற்றா ஒரே தானே. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வாங்கின நகை ஒன்று தான், இது ஒன்று தானே. விற்றா நகை தான் அவனுக்கு, ஒரு டிசைன்லாம் கிடையாது. அதனால் 7 பவுனை 5 பவுனை கொண்டு போய் 2 பவுன் 3 பவுன்லாம் வாங்காது. இதெல்லாம் வந்து அவன் சம்பாதிச்செல்லாம் இருந்தாலும் வெளிநாட்டில் அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். 7 பவுனுக்கு சம்பாதிச்சு அவர் வாங்கினார்ல, அதை கொண்டு போய் 5 பவுனுக்கு 3 பவுனுக்கு 2 பவுனுக்கு வாங்கினா அந்த அழகுக்காகவும் அந்த டிசைனுக்காகவும் அந்த இதுக்காகவும் வாங்கினா என்னென்னு போவோம். அந்த அவர் சொல்கிறது எனக்கே மனசு வலிக்கும். ஏன்னா தெரியுமா? ஏன்னா அதான் நம்ம கலாச்சாரம், நம்ம கல்ச்சர், நம்ம ஃபன்ஃபர். இதுக்காகவே வெளிநாடு போகக்கூடாது. முதல்ல அவன் போய் துபாயில் போய் 5-7 பவுன் வாங்கி போட்டிருக்கான். அந்த அம்மா உக்கடத்தில் போய் 5 பவுன் வாங்கி மாட்டிச்சு. தவறான விஷயம். கெட்டப்பழக்கம் இல்லாம என்ன மையத்துக்கு வாழ்றது? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் அப்படிதான், எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு 45 வயசுல. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவங்க நல்லவனா கெட்டவங்க? எல்லா கெட்ட பழக்கம் இருக்கிறது தான் நல்லது. கெட்ட பழக்கம் இல்லாம என்ன மையத்துக்கு வாழ்றது? கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவாங்க, வெத்தலை பாக்கி இல்ல எதுவுமே இல்லாம நீ எதுக்கு லைஃப் ரன் பண்றது வேஸ்ட். உங்களுக்கு எல்லா கெட்ட பழக்கம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், எந்தெந்த பழக்கம் வச்சா என்னென்ன கெட்டது வரும் எல்லாமே தெரிஞ்சிடும். நீங்க நல்லவனா அந்த எண்ணத்தை சாதிக்க போறீங்க. சர்டிபிகேட் மத்தவங்க நம்மள பார்த்து வந்து நல்லவன் பரவாயில்ல குப்பையில தான் போடணும். இன்னைக்கு சொசைட்டில வந்து தண்ணி அடிக்கிறவங்க அதிகமா இருக்காங்களா, அடிக்காத கம்மியா இருக்காங்க? அடிக்கிறவங்க தான் அதிகமா இருக்கு. அப்பவே தெரிஞ்சு போச்சுல லைஃப். அதாவது இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, கெட்டவன் மட்டும்தான் நல்லவன், நல்லவன் கெட்டவன். தண்ணி அடிக்கிறவன் ஃபுல்லாக நல்லவன், அடிக்காதவெல்லாம் கெட்டவன். ஈரக்கொலை அறுத்துருவேன். தண்ணி அடித்தவன், சீரட் அடித்தவன், எல்லாம் அடித்தவன் 60 வயசு வரைக்கும் இருக்கான். இது எதுவுமே அடிக்காதவன் 40 வயசு செத்து போயிடான். அதாவது இதெல்லாம் செய்கிறவன் தான் நல்லவன், இதெல்லாம் செய்யாதவன் கெட்டவன் அப்படின்னு நான் சொல்ல, அண்ணன் சொல்கிறாப்புல. ஆக்சுவலாக அது உண்மைதான். இந்த மாதிரி பழக்க வழக்கம் வச்சு இல்லாமல் போய் இதெல்லாம் இல்லாமல் இருந்து பாதி நாளே செத்து போயிட்டு இதெல்லாம் இல்லாமன்னு பாதி வாழ்க்கையை போகிறதுக்கு இது எல்லாத்தையும் செஞ்சு போட்டு நிம்மதியாக போகலாமே. ஸோ எல்லாருமே தண்ணி அடிக்காதீங்க, அடிக்கிறவங்க அடிக்கிங்க, அடிக்காமல் போங்க. அதனால் அது